ஹாய் காய்ஸ், மணி வந்து பார்த்தீங்கன்னா 9:45 ஆகுது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே. ஒய்ஃப் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்னம்மா பண்ணிட்டு இருக்க இன்னைக்கு? பிரேக்ஃபாஸ்ட் என்னது? ரசம், ஆ, மீன், ரசம். சாப்பாடு. ஸோ ரசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணி வச்சாச்சு. ஸோ ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் மஞ்சள் உப்பும் போட்டு கழுவி வச்சிருக்கு, மத்தி மீன் பொரிக்கிறதுக்கு. ஸோ உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா காலையில் சிம்பிளாக கம்மியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி இது பண்ணியிருக்கோம். ரசம் என்ன அவ்வளோதானா? அவ்வளவுதான். ஆ, புளிப்பு தண்ணி ஊத்தணும். என்ன வெறும் எண்ணெய் மட்டும் ஊற்றுன மாதிரி தான் தெரிஞ்சுது. எண்ணெய் கடுகு பொரிஞ்சோன்னா இதை கலவை உள்ளே விட்டுறதா? கடுகு பொரிஞ்சதா? கடுகு முழுசு முழுசாக கிடக்கு, இப்படி தான் இருக்குமா? கடுகு பொரிஞ்சா முழுசு முழுசா தான் இருக்கும். கடுகு உடைப்பா. ஸோ எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ இந்த மீன் என்ன பண்ண போகிற, குழம்பா இல்லை ஃப்ரையா? பொரிப்பேன். மீனை வந்து ஆயில் ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மத்தி மீன் ரொம்ப நாள் கழிச்சு வந்தது. 240 ரூபா கிலோ இன்னைக்கு. ஸோ நாங்கள் வந்து கம்மியாக தான் எடுத்தோம், 100 ரூபாய்க்கு தான் எடுத்தோம். போதும், ஏன்னா நான் ஒருத்தன் தான் சாப்பிடுவேன், இவங்களாம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.